எம்ஜிஆருக்கு என்ன நடந்ததோ இன்னைக்கு விஜய்க்கு நடந்துகிட்ருக்கு. சமகால அரசியலை ரொம்ப டேரிங்காகவே அடிச்சிருக்கிறாங்க. படம் வந்த பிறகு நிஜமாக இதை விட ஒரு பெரிய ஃபயர் இருக்கும். இந்த படம் வெளிவருவதற்கு அவருடைய குரல் வெளியில் வரலைன்னா பெரிய அளவு ஹெல்ப் பண்ணாது. இல்லைங்க, விஜயை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மட்டம் தட்டணுங்கிறது ஒரு கும்பல் இங்கே வேலை பார்க்குது. ஒருத்தர் எவ்வளோ பெரிய நெருக்கடியில் இருக்கார், அவரை நம்பி ஒருத்தர் 500 கோடி அங்கே போட்டுட்டு பிதுங்கி போய் நின்றுட்டுருக்காரு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் கிச்சு மூட்டி விட்டு நம்மளே சிரிச்சுட்டு வர்றோமே, இது சரியாக நியாயமானு பார்க்கணும்ல. அப்படிலாம் இங்கே பார்க்குறவர்களே இல்லை. இப்போ இவங்க முன்னாடி கம்பேர் பண்ணால் சென்சார் போர்டு எவ்வளோ தேவலாம். இவங்க நினைப்பது விஜயை ஒழிச்சிடலான்னு, அது கிடையாது. இன்னும் அவங்கள விஜயை வளர்த்து விட்றாங்க அவங்களாம் சேர்ந்து. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பத்தி எரியுமா பராசக்தி நினைக்கும் பொழுது ஜனநாயகன் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இந்நேரம் நம்ம உட்காந்து கலெக்ஷன் எவ்வளோ ஆச்சு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கணும். படம் சென்சார் போர்டு இன்னும் கொடுக்கல. சென்சாரு காலையில் கிடச்சிருச்சு, யூஏ கிடச்சிருச்சுன்னாங்க. திரும்ப உடனே ஒரு மேல்முறையீடு. இது அரசியல்வாதி விஜய்க்கு பாடம் புகட்டணுமா, இல்லை உண்மையாகவே இதில் பிரச்சனை இருக்கா? இல்லை, கட்டாயமாக அரசியல் இருக்குது. அரசியல் இல்லாமல் ஒரு நடிகருடைய படத்தை இவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஜிஆருக்கு என்ன நடந்ததோ இன்றைக்கி விஜய்க்கு நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி எம்ஜிஆர் பின்னால் மக்கள் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டை கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கி விஜய் பின்னாலேயும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது. விஜய்க்கு எதிராக இன்றைக்கி யாரெல்லாம் காய்களை நகர்த்துகிறார்களோ இந்த படத்துக்கு எதிராக, அரசியலுக்குள்ள நான் போகலை, அரசியல் கருத்துக்கள் அது தனி. ஆனால் இந்த படத்திற்கு எதிராக யாரெல்லாம் பின்னால் இருந்து இயக்குகிறார்களோ அவர்களை எல்லாரையுமே இந்த தேர்தலில் மக்கள் கவனிச்சுப்பாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அவங்களுக்கே தெரியுது இதன் பின்னால் யார் இருப்பாங்க, ஏன் இப்படிலாம் நடக்குதுங்கிறது தெரியுது. ஒன்றும் இல்லை, நீங்கள் பொதுமக்கள்கிட்ட போய் ஒரு கருத்து கணிப்புன்னு நீங்கள் நடத்துனீங்கன்னா எவ்வளோ பேர் இது குறித்து பேசுவாங்கன்னு வேணால் பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு எல்லோராலும் எளிதில் யூகிக்கக்கூடிய விஷயந்தான் இது. ஓகே சார், இது பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் சொல்லியாச்சு. அங்கே ஒரு சென்சார் போர்டு கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ரிலீஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? இல்லைங்க, அது ஒரு திசை திருப்பு முயற்சி தான். பகவந்த் கேசரி மாதிரியே ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணி முதல்ல அவர் வெளியிட்டது ஒரு திசை திருப்புகிற முயற்சி தான். படத்தில் பகவந்த் கேசரியினுடைய போர்ஷன் கொஞ்சம் தான் இருக்குது. மீதி எல்லாமே அச்சுவனத்தினுடைய கிரியேஷன் தான். அதில் அரசியல் நிறையா இருக்குது. சமகால அரசியலை ரொம்ப டேரிங்காகவே அடிச்சிருக்கிறாங்க. படம் வந்த பிறகு நிஜமாக இதை விட ஒரு பெரிய ஃபயர் இருக்கும். இப்போ வந்ததெல்லாம் ஃபயரே கிடையாது. இதற்கப்புறம் ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான். தலைவா படத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி பிரச்சனை வந்தது ஜனநாயகன் தான் நினைக்கிறேன். மற்ற எல்லா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வரும். அப்படிங்கிற போது ஜனநாயகன் படத்திலேயே விஜய் கை கட்டிட்டு தானே நின்னாரு. இதுல ஏன் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சரத்குமார் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக இதுக்கு எதிராக அவர் பேசணுங்கிறது என்னுடைய விருப்பம். கட்டாயமாக அவருடைய ரசிகர்களுக்கு இதற்குள் என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத ஒரேடியாக அவர் சொல்லனாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லணுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். ஏன்னா கடந்த காலத்தில் நாம் பார்த்த எல்லா அரசியல் தலைவர்களும் அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அது பொதுமக்கள் முன்னிலையில் தான் வச்சுருக்காங்க. அவங்களா அமைதியாக கதவை பூட்டிக்கிட்டு எங்கேயுமே இருந்ததில்லை. விஜய் ஏன் இது இவ்வளவு அமைதியாக இருக்காருங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல. கட்டாயமாக அவர் வெளியில் மக்கள் மன்றத்தில் அவருடைய கருத்தை முன்வைக்கணும். இந்த படம் வெளிவருவதற்கு அவருடைய குரல் வெளியில் வரலைன்னா பெரிய அளவு ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் லாயர்கள் நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க, அதன் மூலம் ஒரு நீதி கிடைக்கிது, படம் வருதுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த நீதியை அவர் பேசணும். அது எப்போ பேசுவார், எவ்வளவு சீக்கிரம் பேசணுமோ அவ்வளோ சீக்கிரம் பேசணுங்கிறது நம்முடைய கருத்து. இன்னொன்று என்னதான் சார், விஜய் அரசியல் ரீதியாக நிறைய பேர் எதிர்த்தாங்க, நிறைய விமர்சனம் வச்சாங்க. ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி எந்த கட்சியும் பேசலை. ஆனால் 2 நாளாக இந்த சென்சார் போர்டு இஷ்யூ எடுத்துட்டு அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய். அப்படிங்கிற பொழுது இது முழுக்க அரசியல் பார்வையாக தானே பார்க்க முடியுது. இல்லைங்க, விஜயை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மட்டம் தட்டணுங்கிறது ஒரு கும்பல் இங்கே வேலை பார்க்குது. ஸோ அந்த கும்பல் பொதுவெளியில் உட்கார்ந்து பேசுவதெல்லாம் கேட்கும் பொழுது அவ்வளவும் ரொம்ப அவங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத பொய்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த படம் இவங்க சென்சாரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறது பிஜேபியும் விஜயும் சேர்ந்து நடத்துகிற நாடகம்னு சொல்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய குடும்பம் உலகத்தில் ஏதாவது உண்டா? விஜய் இந்த படத்தை பிரபகண்டா பண்ணுறதுக்காக, பிரபலப்படுத்துவதற்காக
மக்கள்கிட்ட கொண்டு போய் பெரிய அளவில் சேர்ப்பதற்காக இப்படி ஒரு நாடகம் ஆடுறாருன்னு சொல்கிறாங்க. விஜய் அப்படி இதற்கு முன் எந்த படத்தில் நாடகம் ஆடி ஒரு படத்தை ஓட வச்சார்? எந்த படத்துக்கும் அந்த நாடகம் நடந்ததே கிடையாது. இயல்பாக நடக்கும். ஒவ்வொரு முறை ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது எதனால் வந்தது, ஏன் வந்துச்சுன்னா விஜயால் வந்திருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை ஏதோ ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டி மைண்டு கொண்டவர் விஜய்ன்னு இங்கே ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம கேட்கும்போதும் பார்க்கும்போதும் ரொம்ப ஒரு மாதிரி நகைச்சுவையாக இருக்குது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, பல பேர் இதை பண்ணுறாங்கன்னு நீ கூட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். விஜய் வந்து தனி ஃப்ளைட் எடுத்துகிட்டு கோவாவுக்கு போகிறாரு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு போகிறாரு. ஒரு மத்திய அரசினுடைய ஆதரவு இல்லாமல், ஒரு பிஜேபியினுடைய சப்போர்ட் இல்லாமல் எப்படி ஒருத்தர் வந்து தனி விமானத்தில் போக முடியும்னு கேட்குறாரு. தனி விமானத்தில் சார்ட்டர் ஃப்ளைட்டில் நயன்தாரா போகிறாங்க, விக்னேஷ் சிவன் போகிறாரு, இன்னும் பல அரசியல் தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணுற தலைவர்கள்லாம் தனி விமானத்தில் வெளிமாநிலங்களுக்கு பறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ என்ன கள்ள உறவாக வச்சுருக்காங்க பிஜேபி கூட. ஏன் வந்து விஜய் மட்டும் இவங்க சொல்கிறாங்கங்கிறது நமக்கு புரியவே இல்லை. அப்போது ஒன்று இவங்க புரியாமல் பேசுகிறாங்க, அல்லது புரிஞ்சுக்கிட்டே ஒரு பொய்யை சொல்கிறாங்க. அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து விஜய் எப்படியாவது இவ்வளவு இக்கட்டான நேரத்துலையும் ஒரு மண்டையில் 2 குட்டு குட்டிட்டோம்னா நமக்கு நிம்மதின்னு நினச்சி ஒரு வேலையை செய்கிறாங்க. ஒருத்தர் எவ்வளோ பெரிய நெருக்கடியில் இருக்கார், அவரை நம்பி ஒருத்தர் 500 கோடி அங்கே போட்டுட்டு விழி புதுங்கி போய் நின்றுட்டு இருக்காரு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் வந்து ஒரு கிச்சு மூட்டி விட்டு நம்மளே சிரிச்சுட்டு வர்றோமே, இது சரியாக நியாயமானு பார்க்கணும்ல. அப்படிலாம் இங்கே பார்க்குறவர்களே இல்லை. இப்போ இவங்க முன்னாடி கம்பேர் பண்ணால் சென்சார் போர்டு எவ்வளோ தேவலாம். சார் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க, நீங்கள் இதுக்கு வந்து யூஏ கொடுக்கணும், உடனே மேல்முறையீடு. ஒரு சென்சார் போர்டு, ஒரு எதிர்கட்சியோ ஒரு கட்சிக்கு நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு நடக்க வேண்டிய விஷயம், ஒரு சென்சார் போர்டு இவ்வளோ தீவிரமாக இதில் விஜய் படத்து மேலே ஒரு தாக்குதலை காட்டுறதுக்கான காரணம் என்ன சார்? அதுதாங்க இதுக்குள்ளே இருக்கிற அரசியல்னு ஒரு பக்கம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு சென்சார் போர்டு ஆர்கியூ பண்ணுதுன்னு வைங்களேன், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, பத்தி எரிகிற பிரச்சனை. இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி ஒரு படம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இந்த படத்தை நாம் வெளியில் கொண்டு வந்தோம்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கலவரம் வந்துடும். அப்போ இதை நிறுத்துவதற்கு நாம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு ஒரு சென்சார் போர்டு நினச்சி ஒரு ஆர்கியூ பண்ணுச்சு. ரொம்ப வேல்யூபிளான சென்சார் மத்திய அரசு வழக்கறிஞரை கூப்பிட்டு வந்து அவருடைய நேரத்தை நாம் வீணடித்தோம்னா ஒரு நியாயம் இருக்குது. இது ஒரு கமர்ஷியல் படம். இதில் வந்து ஒரு அரசியல் தலைவர் நடிக்கிறாருங்கிற தவறை தவிர வேறு பெரிய தவறு எதுவுமே கிடையாது. இதுமாதிரி 1000 படங்கள் இங்கே வந்திருக்கு, கமர்ஷியல் படங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய வன்மத்தோடு அது அணுக வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தனிப்பட்ட ஈகோன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று அரசியல் அழுத்தம்னு ஒன்று இருக்குது. இது 2மா அல்லது 2இல் ஒன்றாங்கிறது நமக்கு தெரியல. நம்ம தொடர்ந்து இங்கே விசாரிக்கும் போது சில விஷயங்களை சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ முதல்ல வந்து சென்சார் போர்டு சில கட்ஸை கொடுத்துருச்சு. அதை வந்து அவங்க உடனடியாக அவங்க கேட்டதை செஞ்சு அதை சப்மிட் பண்ணிட்டாங்க. இதற்கப்புறம் ஒரே ப்ராசஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறது மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு இரவே ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. மெயில் அனுப்பி நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இவர்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி, நம்ம ப்ராசஸ் தான் முடிஞ்சு போச்சே, நமக்கு நேரடியாக சர்டிஃபிகேட் வர்ற நேரத்தில் இவங்க ரிவைசிங் போகணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நாம் நீதிமன்றத்துக்கு போகணும்னு இவங்க போனது தான் பெரிய தவறு. இப்போ என்ன ஓவர்லுக் பண்ணிவிட்டு நான் சொன்னதை கேட்காம நீ நீதிமன்றத்துக்கு போனேன்னா உன் படத்தையே நான் விட மாட்டேன், அது என்னால் முடிந்தது நான் செய்வேன்னு அவங்க ஆக்ரோஷமாயிட்டாங்கங்கிறது தான் சிலர் சொல்கிற தகவலாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து விஜயை பிஜேபி கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை பாஜக அரசு செய்து அது கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக தான் இது நடக்குது. இன்னைக்கு கூட முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, பராசக்தி படத்தில் இவ்வளவு கட்ஸ் வந்த பிறகு ஏற்கனவே வந்து மத்திய அரசின் கைப்பாவையாக ஈடி இருந்துச்சு, இன்னும் பல அமைப்புகள் இருந்துச்சு, இப்போ சென்சார் போர்டும் அதில் சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறாரு. ஆமாம், பராசக்திக்கு என்ன பொருத்தமோ அதே தான் ஜனநாயகனுக்கும் பொருத்தம். ஸோ அப்போது அரசியல் உள்ள நுழைஞ்சிருச்சு. அப்போ அவங்க அது மாதிரி தான் இருப்பாங்க போல. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு அரசியலை வந்து விஜய் காட்டுறாரு. இன்னைக்கு அவரோட படத்தை தடை பண்றது மத்தியில் உள்ள ஒரு இதுதான். அப்படிங்கிற போது ஏன் பாஜகவை எடுத்து இன்னும் வாய் திறக்காம இருக்காரு விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்களே. கட்டாயமாக கேட்கணும் தான். அவர் விஜய் வந்து வாயை திறக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் கட்டாயமாக இது குறித்து பேசணும். குறைந்தபட்சம் ஒரு ட்விட்டாவது அவர் போடணும். இதில் என்ன நடந்தது, ஏன் இப்படி வந்து எனக்கு தொடர்ந்து நடக்குது, மக்கள் மத்தியில் ஒரு நியாயத்தை அவர் கேட்கணும். ஸோ அதை கேட்காத வரைக்கும் அவர் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்குங்கிறதுல ஒன்றும் தவறில்லை, கட்டாயமாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ இதை முறியடிப்பதற்கான ஒரு வேலையும் அவர் செஞ்சிட்ருக்கார்.
ஒரு புறம் நீதிமன்றத்தின் வாயிலாக, இன்னொரு புறம் வந்து எப்போ வந்தாலும் நம்முடைய ரசிகர்கள் நம்மளை கைவிட்ட மாட்டாங்கங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த படம் இந்த நேரத்தில் வரும்போது எவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குமோ இதை விட பல மடங்கு ஓப்பனிங் இந்த பிரச்சனையினால் அவருக்கு வரப்போகுது. ஒரு காலத்தில் விஸ்வரூபம் படத்துக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அன்னைக்கு கமல் மனம் நொந்து நான் இந்த நாட்டை விட்டே போகிறேன், வேற எங்கேயோ போய் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த திரையுலகமும் ரசிகர்களும் வந்துருந்தாங்க. அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினாங்க. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இங்கே கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க நினைப்பது விஜயை ஒழிச்சிடலான்னு, அது கிடையாது. இன்னும் அவங்கள விஜயை வளர்த்து விட்றாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. அதை வந்து கண் கூட பார்க்க தான் போகிறாங்க. ஒரு நீதிபதி யூஏ கொடுக்க சொல்றாரு, இன்னொரு நீதிபதி வரிசையாக அடுக்கிறாரு. நீங்கள் டேட்டை குறிச்சிட்டு வருவீங்க, நான் உங்களுக்கு டைம் கொடுக்கணுமா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சென்சார் போர்டு நடந்துக்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கொட்டு வச்ச மாதிரி ஒரு 10 பாயிண்ட் அடிக்கிறாங்க. இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போகிறாங்க தயாரிப்பு நிறுவனம்? இல்லை, அதுக்கு அவங்க லாயர் என்ன பதில் சொல்ல போகிறாரு. ஆனால் இந்த 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சிலெல்லாம் 2 பேரும் மாறுபட்ட தீர்ப்புலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ கருத்துக்கள்ங்கிறது இங்கே முன்வைக்கப்படுகிற வாதங்களின் அடிப்படையில் இருக்கும். அதுக்கு முன்னால் நீதிபதிகளுக்கு ஒரு கருத்தும் இருக்கும். இப்போ தனி நீதிபதி ஆஷா அவங்க இந்த வழக்கு வந்தோடனே அவங்க சொன்னது என்னென்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும், நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்கன்னு தான் கேட்டாங்க. ஆனால் அதே நீதிபதி தான் இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து உடனடியாக ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னதும். அப்போ அவங்க வைக்கிற கருத்தெல்லாம் தீர்ப்பாகாது. நடுவில் சில கருத்துக்கள் வைப்பாங்க, சில கேள்விகளை கேட்பாங்க. அதையெல்லாம் வச்சு இதுதான் தீர்ப்புங்கிற முடிவுக்கும் நம்ம வந்துட முடியாது. ஸோ அதனால் இந்த நீதிபதி கேட்டிருக்கிறாரு, இந்த வழக்கு எதன் போக்கில் போகும், எப்படி போகுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஏறக்குறைய 600 திரையரங்குகளில் வந்து பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதனால அதோட திரையரங்குகள் எண்ணிக்கை கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திரையரங்கு உரிமையாளர்கள் திருப்பூர் சுப்பிரமணியன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ தனியாக ஜனநாயகன் வந்தால் நீ 1000 ஸ்க்ரீன் கிடைக்கும், அவர் படம் தனியாக செலிப்ரேட் செய்யப்படும், ரசிகர்களால் கொண்டாடப்படும், அது அவருக்கு நல்லது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க சார். இல்லை, நல்லது தான், அது யாருமே தவறுன்னு சொல்லி. இந்த படம் தனியாக வரணும், பராசக்தி தனியாக வரணும். எப்போவுமே தியேட்டருக்காரங்களுடைய உரிமை என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த போன்ற பெரிய படங்கள் வரும்போது தனியாக வந்துட்டோங்கிறது தான் அவங்களுடைய ஆசையாகவும் இருக்குது. இதை பலமுறை திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. அவரே கூட துணிவு வாரிசின்னு சேர்ந்தா வந்துச்சு, இப்போ என்ன போதனால நீ கேட்டிருக்காரு. இந்த பிரச்சனையெல்லாம் வருவதற்கு முன்னாடி அவரும் அதே தானே கேட்டார். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து ஜனநாயகனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தோடனே ஒன்றும் கவலைப்படாதீங்க, தனியாக வாங்க பார்த்துக்கலான்னு ஒரு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்கிறாரு. பட் தனியாக வர்றது தான் எப்போவுமே நல்லது. விஜய்க்கு நடப்பதெல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் நடந்துட்டு. இன்னொன்று, தலைவா படத்தம்மன் டைமிங்லேயே படம் ரிலீஸ் ஆகாதனால ஒரு ரசிகர் உயிரிழந்தார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ அது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா உடனடியாக விஜய் ஒரு வீடியோ காட்சியோ ஒரு அறிக்கையோ விட்டு சமாதானப்படுத்தாமல் இன்னும் இருக்காரு சார். ஏன்னா ஒரு பயம் இருக்கும்ல. இல்லை, இதற்காக யாரும் போய் தற்கொலை செய்வதற்கு தலைவால நடந்திருக்கல சார், தலைவா டைமிங்கில். இல்லை, அது வேற. பட் இன்னைக்கு வந்து நாளுக்கு நாள் ரசிகனுடைய அந்த அறிவுங்கிறது கொஞ்சம் மேம்பட்டுட்டு தான் இருக்குது. அதை நம்ம வந்து கண்கூடாக ஒத்துக்கணும். ஏன்னா தலைவா நேரத்தில் இவ்வளவு பெரிய சோசியல் மீடியா அன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து நம்பிக்கையை விட்டுக்கிற பல வாசகங்கள் வாட்ஸ்அப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது. ஸோ வாழ்க்கையினுடைய இறுதிங்கிறது தற்கொலை கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் வந்து கருத்துக்களை சொல்கிறாங்க. ஓரளவுக்கு இவங்க பார்க்குறாங்க இல்லையா, போய் மெனக்கிட்டு பார்க்கலனாலும் அப்படி கிராஸ் ஆகும்போது பார்ப்பான்ல. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் இன்றைக்கி மோசமாகிறதுக்கான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் வந்து ஒரு பதட்டப்பட வேண்டிய அவசியம். கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி.